திரை திரையாய் கன்னியர்கள் சேவித்து எத்திவர ஏழு வாத்தியமும் இமலோகர் எற்றிவர தொழுவார் சில பேர்கள் தொந்தோமென ஆடி கடலிலோர் வெள்ளை கரிய மாலின்றெடுத்து நடமாடும் தட்சணத்தில் நகர் சோதனைக்கு அனுப்பி காலியை அழித்து கனாபயங்கள் தான் அறுத்து சலிவில்லா தர்மபதி சக்தி மக்களை ஆள வாரையானாதன் வைகுண்ட மும்மூர்த்தி பேரானோர் காண்பார் பெரிய தர்ம பூவியை என்று சில வாத்தியங்கள் இசைந்து ஊதிவர கண்டு தீரை மெய்த்தோறும் கைலையங்கீரி கடந்தார் கடந்து திருச்செந்தூர் கடல் காண வேணுமென்று நடந்தாதீநாதன் நல்லீசர் சக்தியோடு கூடி குணமாய் கோலு ஆர பாரமுமாய் தேடி திருவை சீனமாய் வழி நடந்தார் நடக்க மறையோர் நாள் திசையோ போற்றி நிற்க கடற்கரையை நோக்கி கண்ணோன் வழி நடந்தார் வாழி நடந்து மாயவரும் வல்ல பரமேஸ்வரரும் களி கூர்ந்து மதுமையும் கந்தன் செந்தூர் கடலில் அங்கே ஒரு காதம் அவர் வர கண்டாறு முகன் கருவி குளறி கடற்கரையோன் தான் கலங்கி ஆறு முகனும் அங்கு உள்ள தேவர்களும் வீருமையில் வாகனனும் வெற்றிரதாமேராமல் என்ன விதமாமோ என்று மானம் பதறி மன்னன் ஆறுமுகனும் மானமயங்கிதான் பதறி வந்து மாமந்தனையும் மாதா பீதாதனையும் சந்துஷ்டியாகி தாழ்ந்து நமஸ்காரமிட்டு எம்மூவரையும் யானப்போ காண்பேன் என்று எம்முதலின் நானடியேன் எத்தனை நாள் காத்திருந்தேன் காத்திருந்த நாளும் கரை எண்ண கூடாது பார்த்திருந்த கண்ணேன் பாவம் தோலைந்ததென்று என்று வேல்முருகன் ஈஸ்வரரையும் தான் தழுவி கண்டுதிரை மேய்த்த கண்ணரையும் தழுவி மாதாவையும் தழுவி மனமகிழ்ந்து கொண்டாடி சீரான தேவரையும் சிறப்பித்து கொண்டாடி வாருங்கோ ஐயாயன் மண்டப சிங்காசனத்தில்
பாருங்கோ ஐயா என் பாதியின் அலங்காரம் நீங்கள் இருக்க நிறைந்த தங்கமேடையுண்டு தாங்கள் கிரி போலே தங்கமலை எங்குமுண்டு பாட படிக்க பாவாணரிங்குமுண்டு ஆட கைகாட்ட அரம்பையர்கள் தானுமுண்டு பாலேக்க நல்ல பாலே வளங்களுண்டு மாலேக்க நல்ல மாது கன்னிமார்களுண்டு கண்டு களித்திருக்க கனக நீதிகளுண்டு உண்டு சுகித்திருக்க உற்ற வகைதானுமுண்டு பல்லாக்குமுண்டு பதிவோகி மாறுமுண்டு குல்லாக்கள் உண்டு குளிக்க தாமிரமணி உண்டு சதுரங்க மேடையுண்டு சண்முக விலாசமுண்டு பதிரங்கமான பாலாளி உண்டுமையா மாதமொன்று தன்னில் வாருங்கோடி பொன்னதிகம் போத வருங்கான் பொற்சவடி ஆவரணம் வருஷமன்று ஆனதிலே மாலை வடமாயிரம்தான் கருவலங்கள் இன்னதென்று காணாத்துகையதுதான் காவடி கோடி காணிக்கை முக்கோடி பார்கோடி கோடி பல சாதி என்கோடி இப்படியே எந்தனுக்கு இருக்குது காண்பாக்கியங்கள் எப்படியோ நீங்கள் இங்கிருக்க வேணுமென்றால் கேட்டு நாராயணரும் கீழ் சுண்ட செய்யாமல் நாட்டமுடன் உள்ளத்து அடக்கி மறுத்தெதுரைப்பார் நல்லதுவே மருகன் நலமாயிருப்பதுதான் பொல்லாமல் செய்யாமல் பொல்லாது செய்யாமல் புரிந்தாழ்வதே போதும் என்று சொல்லி ஐயா ஈஸ்வரரோடு துரைக்க பண்டு விட்ட வாசகல் சொல் பத்திச்சோ பூமியிலே வல்லாண்மைக்காரருக்கு மதம் இப்படி இருக்கும் இல்லாத எளிமைகளுக்கு இருக்கும் அது மேல் தயவு என்று இருவேரும் இயம்பி மனதடக்கி நந்தனவே கந்தனோடு நல்வார்த்தையும் பேசி அந்த முடனே எல்லோரும் தான் நடந்து செந்தூரலைக்கரையில் சேர்ந்தது காணம் சேர்ந்தனர் காணம் மாறி கடற்கரைதனிலே வந்து கரிய மாலீசரோடும் மடக்கொடி உமையாளோடும் மறைமுனி தேவரோடும் கூடக்கலை பொருந்தும் வேத கூர்முனி ரிஷிகளோடும்
கடற்கரை தனிலே வந்து கண்டனர் கடலை தானே வந்தவரெல்லா பேரும் வட்டமீட்டதிலே நிற்க சந்தன வாரிவோரம் தன்னிலே நின்று ரெண்டு சுந்தர முனிவர் வந்து சுவாமிதன் பதமே மூண்டு எந்த நேன் பிரானே என்று இருவரும் வணங்கி சொல்வார். இங்கே என்ன நடக்குது அப்படின்றது வந்து ரொம்ப வித்தியாசமா வெளியே என்று அரிகவலேஸ்வரர் சொல்லிவிட்டார். அல்லது வெளியே நடக்கின்றது என்றே நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இது யாருக்கு நடக்கின்றது? அங்கே அந்த முத்துக்குட்டிக்கு நடக்கின்றது. அது சம்பூர்ணதையாகி அந்த முத்துக்குட்டி அந்த முருகன் நிலை வந்து விட்டார், ஆறறிவு நிலை வந்து விட்டார். ஆறறிவு அதாவது அந்த கலையோடு கலையை தாக்கி கண்ணின் மேல் கருணை நாட்டி மலையோடு மலையை தாண்டி தனக்குள்ளாலே வளர்ந்து வந்தான் இறைவன் என்பதை உணர்ந்து விட்டார். உணர்ந்து அவர் ஆறறிவாக அந்த வெளியே இறைவன் என்று வணங்கக்கூடாது. வெளியே இருக்கின்றது நெட்ட கல்லுதான், அது இறைவன் அல்ல. நமக்கு உள்ளாலே தான் இறைவனுக்கு நான் வளர்ந்தவன் பதியை கண்டு அவர் அந்த செந்தூர் நிலையாகி அந்த முருகன் நிலைக்கு வருகின்றார். அந்த முருகன் நிலைக்கு வந்த உடனே அங்கே என்ன செய்ய அவருக்கு ஆனாலும் முருகன் நிலைக்கு வந்து விட்டார். இறைவன் எனக்குள்ளாலே என்றால் அந்த ஞானம் அவருக்கு கிடைத்துவிடும். முருகனாலே ஐஸ்வர்யம் தான், அழகன் தான். நீங்க கலையோட கலையை தாங்குனீங்கன்னா, கண்ணின் மேல் கருணை நாட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறு குழந்தையைப் போலத்தான். ஒரு இளமையான உங்களுடைய உள்ளம் அப்படி மாறிவிடும். அப்படி உள்ளம் அப்படி மாறினதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்கின்றார்? அங்கே சொல்லுகின்றார் கந்தன் ஓடி வந்து, ஐயோ நான் உங்களை எல்லாம் கண்டு விட்டேனே, நீங்கள் என்னுடைய அகத்தில் அங்கே எவ்வளவு நாளாச்சு நான் உங்களை எல்லாம் பார்த்து என்று சொல்லுகின்றார். சொல்லிட்டு எனக்கு பாட படிக்க பாவனர் உண்டு, எனக்கு காணிக்கை எவ்வளவு வருகின்றது, காவடி எவ்வளவு வருகின்றது, எனக்கு எவ்வளவோ கோடி செல்வங்கள் வருகின்றது, எனக்கு அருமை எல்லாருமே இருக்கின்றார்கள் இங்கே அப்படின்னு சொல்லுகின்றார். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு வருகின்ற ஆசைதான். கண்டிப்பாக சாதாரண ஒரு மனிதனுக்கு வருகின்ற ஆசை தான். அதாவது நீங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் போது என்னாகின்றது? அந்த பொலிவு நமக்கு வருகின்றது. எனக்கு வீடு இருக்கின்றது, எனக்கு பணம் இருக்கின்றது, இதெல்லாம் அழிந்து போவதானே இல்லையா? அது எனக்கு எல்லாம் இருக்கின்றது என்று அந்த முருகன் காட்டுகின்றார். உடனே இங்கே பகவான் சொல்லுகின்றார், நாம் திருவாசகம் எழுதி அனுப்புகிறோம் அல்லவா? அது திருவாசகத்தை இங்கே அந்த சம்பூர்ண தேவன் அந்த முத்துக்குட்டி தெரிந்து கொண்டார் அல்லவா? அவர் இப்படி எனக்கு எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லலாமா என்று அவர் நினைக்கிறார். உடனே நீங்க இது எங்கே நடக்கின்ற ஆறறிவாக வரும்போது அவரிடம் அந்த 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 இது இருக்கின்றது. ஆறறிவாக தன்னை அந்த பிரித்து வரும்போதும் அவர் என்ன செய்கின்றார்? அவருக்கு அந்த அவர் கிடைத்த அந்த பேர் நினைத்து அவர் எனக்கு இதெல்லாம் இருக்கின்றது சொல்லுகின்றார். இங்கே அரிகவலேஸ்வரர் இதை தெரியாமல் வெளியே எனக்கு இதெல்லாம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அவர் என்ன செய்கின்றார்? எனக்கு அந்த நிலை நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அற்புதமான பெயர் நமக்கு வரும். இந்த இடத்துல தான் நிறைய சாமியாருங்க விழுந்துறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரும் சாமியாருங்கெல்லாம் என்ன சமயம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த நிலையில வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்கும் கையில. உடனே எனக்கு அது இருக்கு அப்படி இப்படின்னு அவர்கள் வெளியே மீண்டு வந்து விடுகின்றார். அல்ல அவர்கள் கீழே இறங்குகின்றார்கள். அதான் உண்மை. இதேபோல இந்த இவர் சொல்லுகின்றார், இது உடனே நீங்க முருகன் சொல்லுகின்றார் அப்படி இல்லை. இது யார் சொல்லுகின்றார்? அந்த சம்பூர்ண அந்த முத்துக்குட்டியாகிய சம்பூர்ண தேவன் எல்லோரிடமும் சொல்லுகின்றார். எனக்கு அது இருக்கிறது, நான் இறைவனை எனக்குள்ளால் படைத்து விட்டேன், எனக்கு எல்லா செல்வங்களும் இப்படி எனக்கு கிடைக்கின்றது என்று அந்த தனக்குள்ள உள்ள பெருமையை அவர் சொல்லுகின்றார். உடனே இங்கே சொல்லுகின்றார், நாம் கலையோடு கலையை தாக்க சொன்னோமே, கண்ணின் மேல் கருணை நாட்ட சொன்னோமே, மலையோடு மலையை தாண்டி வளர்ந்தவன் பதத்தை காண சொன்னோமே, அப்படி கண்டிருந்தால் இவன் இதை சொல்ல மாட்டான், பேச மாட்டானே என்று சொல்லுகின்றார். உடனே எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அந்த கடலின் கரைக்கு வருகிறார். எந்த கடலின் கரை? தண்ணி இருக்கிற கடலுக்கு வர்றாங்க இல்லை. அவர் அந்த கலையோடு கலையை தாக்கி அந்த இறைவன் எனக்குள்ளாலே என்பதை அவர் உணர்கின்ற அந்த இரணியனை போல, அந்த இரணியன் தானே எனக்குள்ளால கடவுள்னு சொன்னான், நான் கடவுள்னு சொன்னான். அந்த நிலை, நான் இறை நிலை வந்து விட்டேன் என்று அந்த ஒரு சந்தோஷத்தில் அங்கே சொல்லுகின்ற அந்த 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 அலை கடலுக்கு முன்னாடியே இங்கே எல்லோரும் இப்பொழுது நிற்கின்றார்கள். அங்கே யாரெல்லாம் நிற்கிறாங்க? இங்கே ஞான முனிவரும் கலை முனிவரும் அங்கே நிற்கின்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க?
ஆதியே எங்கள் ஐயா நாராயணரே, சோதியே எங்கள் தவம் சுருக்கேட்டாருள் வளர்ந்து கண்டு கொண்டோமையா, கமல போருளே நீர் பண்டு மொழிந்தபடி பார்த்து வராம் தாருமையா என்று முனியிருவேர் இறஞ்சி தொழுதிடவே மன்று அதனை இழந்தோர் மறுத்துரை பாரன்வோரே, ஏதுகான் மாமுனியே இங்கு நின்றவாறேது தாதுகரம் அணிந்த சந்நியாசி சொல்லுமென்றார். அப்போது முனிவர் அவரேது சொல்லலுற்றார். முப்போது நாங்கள் மும்முதற் சொல் மாறாமல் மேலோகம் வீட்டு மேகவர்ணா உன் செயலால் பூலோகம் மீதிறங்கி பொங்குகடல் கண்டணுகி சோதி உரைத்த சொல்லுரைத்து வாரியிடம் நீதியாய் நில்லுமென்று நினைவாக சட்டமிட்டு கையிலையாது கேக கண்ணோக்கும் வேளையிலே அகிலமதில் கலியன் அவனை மிக கண்டேதான் மேலோகமேற மேல் வழிகள் காணாமல் பூலோகமானதிலே போயிருந்தோம் கண்கவிழ்ந்து. அப்போது ஆயனே நீர் அங்கு வந்து எங்களுடன் இப்போது போய் நீங்கள் என்னுடைய செந்தூரில் வாரிக்கரைதனிலே வாய்த்த தவமாயிருந்து சூரிய பிரகாச சுத்த வைகுண்டராசர் இக்கடலில் பிறந்து எங்கள் தனை கூட்டி பக்கமதில் வைத்து பதவி தர வேணுமென்று நில்லுங்கோ தவசு நினைவாக என்று சொல்லி பல்லுயிரும் வளர்த்த பாக்கியவானி நீரும் உரைத்த மொழியே ஐயாவுன் உள்ளாமறியாதோ கரை கண்டர் மைத்துரரே கண்ணாயேன தொழுதார். அப்போது நாராயணர் ஆக மகிழ்ந்து கொண்டாடி சப்போடு ஒத்தா போல் சிரித்து மனமகிழ்ந்து நல்லதுதான் பிள்ளாய் நீர் நாடும் தவம் புரிந்தார் வல்லவர்தான் நீங்கள் வாருங்கோ என்றழைத்து அருகிலே நில்லுமென்று அகமகிழ்ந்தார் அன்போரே. குருவான ஈசரோடு குருவார் பின்னாலே நம்முடைய ஈஸ்வரரே நாம் வந்த காரியங்கள் எம்முதலே என்னதென்று இயம்புவீரீஸ்வரரே
கட்டான ஈஸ்வரரும் காரியத்தை வாருமென்று மட்டான வாரி கரையிலே வந்திருந்து எல்லோரும் செந்தூர் இடமெல்லாம் கண் பார்த்து வல்லோர்களெல்லாம் வந்திருந்தால் செந்தூரில் அங்கு சில நாய் அமர்ந்திருக்கும் வேளைதனில் சங்கு வண்ணர் நிமித்த சடலத்தின் பெருமை உரைக்கின்றார் அன்பர் உள்ளமகிழ்ந்தவர்க்கு தரையீரேழு அளந்த சுவாமி ஊரைக்கலுற்றார். சீரான நல்ல தெட்சேணாபூமியிலே பாரான நல்ல பதித்தாமரையூரில் தவசுக்கு உகந்த தாமரையோர் நற்பதியில் சிவசிவா வளரும் தெட்சேணாபுரி நாடு பாண்டவரில் விசயன் பாசுபதம் வேண்டுதற்கு ஆண்ட பரமேஸ்வரரை ஆக வைத்து போர் விசயன் நின்று தவமுடித்து நெடியோனை மதுமையை கண்டு பணபதம் வணங்கி கை கண்டது யூரே அதிகரசன் முன்னால் அதிக தவசிருந்து பதியரசியான பார்வதியை இன்றதுதான் யூரே தட்சணந்தான் ஏற்ற தாமரையோரே சௌரு நல்ல சிறந்த மணவைப்பதிதான் வானலோகம் வாழும் வாய்த்ததை வெந்திரனும் தானவரை காண தவசிறந்தது யூரே பஞ்சவர்க்கு முன்னோம் பகவானுதவி செய்ய அஞ்சல் செய்து நாதன் அமர்ந்திருந்தது யூரே சாம்பு சிவ சான்றோர் தாளைத்திருந்தது யூரே தாமிரவர்ணியாவி தாளைத்திருந்தது யூரே பரராச மாமுனிவன் பாரத்தவசுவண்ணி வீரமான வியாகரரை மிக இன்றது யூரே தவம்புரியவென்று தான் நினைத்த பேர்களெல்லாம் பாவமற்ற தாமரையோர் பதியாகும் என்றுரைப்பார். தவசுக்கு உகந்த சந்தமுள்ள பேரூரு பவசுக்கு உகந்த பாலதிய தாமரையோர் அவ்வூரு தன்னில் ஆதியருளாலே செவ்வுமக விட்டுணுவோம் செய்த சடமே பிறந்து வளர்ந்து பெருமை புகழ் காட்டி மறந்திடா முன்னமைத்த மாதை ஓரவாடி பூலோக மனுக்கை பிள்ளை போலே வளர்ந்து
மாலே கபூசை மனையில் மறவாமல் விட்டுணுவை போற்றி விளங்க ஒரு பீடமிட்டு கட்டு தீர்க்காக கண் வளர்த்தார் கலியில் ஒருவருக்கோர் பொல்லாது உலகில் மிக செய்யாமல் குருவை குறுகண்டு கொக்கரித்தேதான் வளர்ந்தார் எதிர்த்தோர் பலமடக்கி எல்லோரும் நல்லவராய் உறுத்து கதியவராய் உலகில் மிக வளர்ந்தார் எச்சாதியார்க்கும் இவர் நல்லவரனவே அச்சாதியெல்லாம் அகமகிழ்ந்து தான் வளர்ந்தார் முன்னுதித்து உடன் பிறந்தோர் ஒருவர் மூப்பாடாமல் பின்னுதித்து பெரியோராய் பெருமையுடன் வளர்ந்தார் தாய் தகப்பன் மாமன் சந்தமிந்த தம்பி என்று நியாயவான் என்றும் நாடி மிக வளர்ந்தார் ஊருக்கு தலைவன் உடையவனுக்கும் தலைவன் ஆருக்கும் தலைவன் என்று அன்னை பீதா வளர்த்தார் நியாயமிருப்பதினால் நாடாழ்வான் என்று சொல்லி தாய்தமர்களெல்லாம் தாங்கி மிக வளர்த்தார் சொல்லேக்கும் வல்லவனாய் சூராதீசுரனிவன் மல்லேக்கும் வல்லவனாய் உபாயத்திலும் பெரியோன் மங்கையர்க்கு ஏற்றவனாய் மாமோக காமிகன் எங்கும் பேர் கேட்க வைப்பான் இவன் கீர்த்தி நல்வளமை பல்லாக்கும் ஏறிடுவான் பார் முழுதும் ஆண்டிடுவான் எல்லோர்க்கும் வல்லவனாய் இவன் சமைவான் என்று சொல்லி எல்லோரும் கொண்டாடி அவர் வளரும் நாளையிலே 10 வயது பண்போடிருவதிலே மற்றும் நீகரோவாம் மன்னர் போலே வளர்ந்தார் எல்லா தொழிலும் இதமிதமாய் கற்று மிக பொல்லாதாரோடு பெரும்பகை போல்தான் சீறி நல்லோரை உன்னில் நாளும் மறவாமல் கல்லாரை எல்லாம் கண்டுகளித்து இருந்தார் ஈவதற்கும் தர்மமென எளியோரை கண் பார்த்து ஆய்வதற்கும் நல்லான் என்றே மிக வளர்ந்தார் 17 வயதில் பண்டமைத்த பெண்ணோடு விதியானபடியால் மெல்லியர் மேலிச்சை கொண்டு